டெல்டா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார்? திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். தன் சொந்த பிரச்சனைகளுக்கு டெல்லிக்கு ஓடோடி செல்லும் ஸ்டாலின் பொதுமக்கள் பிரச்சனையில், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனைகளில் பாராமுகம் காட்டுவது ஏன்? போராட்டம் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்வது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தை பாழாக்கும் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகமாடும் ஸ்டாலின் டெல்டா விவசாயிகளின் துரோகி இல்லையா? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை தளர்த்த தவறியது விவசாயிகளுக்கு செய்த துரோகமாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் சென்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து காணொலி மூலம் ஆலோசனை. தமிழகத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக மாவட்ட கழக செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை. தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முழு கவனத்துடனும் முழு வீச்சிலும் பணியாற்ற வேண்டும். காணொலி மூலம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் விழுப்புரம் மாவட்ட வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வரும் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர பேரூராட்சிகளின் தலைமையிடங்களில் மெழுகுபர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கோவையில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாமில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி நேரில் ஆய்வு. முகாமில் கலந்து கொண்ட வாக்காளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த முகாம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்பு. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்து செல்ல வேண்டும் எனவும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும் மக்கள் நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. முடிந்த பின்னால் திமுக சட்டமன்றத்தில் யாருமே ஓட்டு போடுவாங்க. மக்கள் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா ஃபீல்ட் இருக்கிறவங்க இந்த தயவு செஞ்சு இந்த ஆட்சி போயிட்டு தயவு செஞ்சு நீங்க வந்துருங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே எங்க போனாலும் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு டோன் எல்லா பக்கம் வந்த பின்னால் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது. ஒட்டுமொத்தமாக குரலாக தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சி போயிடணும், அண்ணா திமுக ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும் சொல்லி போட்டு ஒட்டுமொத்த குரலா இருக்கு. உடுமலைப்பேட்டை அருகே ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பங்கேற்பு. எஸ்ஐஆர் பணிகளில் அதிகாரிகள் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக அபார வெற்றி பெறும் என திட்டவட்டம். பல இடங்களில் அதிகாரிகள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிஎல்ஏ ஏஜென்ட் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும், ஆகவே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்று மக்களுக்கு எடுத்துரைத்து கண்டிப்பாக மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். முழுமையாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் 7 சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு கூட்டம் நடந்தது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வெல்லும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். விழுப்புரம் நகரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் வரும் 27ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு, நிவாரணம் உள்ளிட்டவையை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு.
பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணனை கண்டித்தும் வருகிற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். முன்னாள் அமைச்சரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் அறிவிப்பு. கொடுங்குற்றம் கற்பழிப்பு குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற திமுக அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களை கண்டித்தும் கைது செய்யாத அந்த குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழகத்திலே மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6 மணியில் நடைபெறும். பாலியல் குற்றவாளிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினரே துணை போவதால் மாவட்டத்தில் உள்ள தாய்மார்கள், மாணவிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தமிழக காவல்துறை திமுகவின் ஏஜென்ட்டாகவும் கோபாலபுரத்து அடிமையாகவும் உள்ளதால் காவல்துறையில் நியாயம் கிடையாது என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடும் விமர்சனம். எப்போ ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறாரோ அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, மாணவிகளே, அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம், உஷார் உஷார் உஷார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல்துறை இல்லை, இனிமேல் திமுக தான் காவல்துறை. எந்த குற்றம் செய்தாலும் அவர்களே விசாரித்து அவர்களே விடுவித்துக் கொள்வார்கள். ஆகவே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை பெண்ணுக்கு ஒரு நீதி, விழுப்புரம் மாவட்ட பெண்ணிற்கு ஒரு நீதியா என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆவேச கேள்வி. குற்றவாளி பாஸ்கரனுக்கு ஆதரவாக திமுக மாவட்ட செயலாளர் அறிக்கை விட்டது இந்தியாவிலேயே முதல் முறை என அதிமுக MP CV சண்முகம் பேச்சு. இதுவரை யாரா பார்த்திருக்கீங்களா? இந்திய அரசியல் முதல் முதலாக பாருங்கள், திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை. வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கர் மீது அவதூறு பரப்பும் விஷ சிந்தனையாளர்களுக்கு கண்டனம். திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் ஈடுபட்டு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் திமுகவினரை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி V ஜெயராமன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்பூர் குமரன் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு விடியாத அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். திருப்பூர் மாநகராட்சி திமுக மேயர் குப்பையில் ஊழல் செய்து அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு அடிக்கடி வெளிநாட்டிற்கு சென்று வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி V ஜெயராமன் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே அதிக அந்நிய செலவாணி ஈட்டிய திருப்பூர் தற்போது குப்பை நகரமாக மாறி வருவதாகவும் புகார். 655 டன் குப்பைக்கு டன்னுக்கு 4238 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் பாருங்க. இந்த பணமெல்லாம் எங்க போகுது? அடிக்கடி மேயர் எங்க போறாரு? துபாய். சொல்லுங்கப்பா கண்ணப்பா, அடிக்கடி எங்க போறாரு? துபாய். இந்த பணமெல்லாம் எங்க போகுது? போக வேண்டிய இடத்துக்கு போகுது. போக வேண்டிய இடம் எங்க? அங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பெருமிதம்.
4வது குடிநீர் திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு 4வது கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் என்பதற்காக அந்த திட்டத்தை சரிவர பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆட்சி காலத்தில் 2016-21 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை நாம் திருப்பூருக்கு கொடுத்தோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது கொடுத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். 450 கோடியில ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதே போல இங்கே மருத்துவ கல்லூரி, 4வது குடிநீர் திட்டம், அனைத்து சாலை வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். திருப்பூர் மாநகராட்சி மேயரின் ஒரே குறிக்கோள் பதவியில் இருக்கும் காலத்தில் எவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை கொள்ளையடித்துவிட வேண்டும் என்பதுதான் என்று முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் குற்றச்சாட்டு. திருப்பூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் திமுகவுக்கு இல்லை என்றும் விமர்சனம். திருப்பூர் மாநகராட்சியில ஒரு விவரமான மேயர் உட்கார்ந்திருக்கார். அவைகளுக்கு ஒரே குறிக்கோள், இருக்கிற காலத்துல எவ்வளவு சுருட்ட முடியுமோ அத்தனையும் சுருட்டிட்டு நம்ம வெளியே போயிடணும். அதுதான் இவங்களுடைய நோக்கமோ வழிய மக்களுக்காக எதையுமே கொண்டு வரக்கூடிய நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் தொடர்ந்து குளறுபடிகள் செய்வதாக குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக கண்காணிக்க கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பத்துரை ஆகியோர் புகார் மனு. சீக்கியர்களின் 9வது குருவாக கருதப்படும் ஸ்ரீ குரு தேக் பகதூர்ஜியின் 350வது ஷாஹிதி திவாஸை நினைவு கூறும் தினத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பிரார்த்தனை. ஹரியானாவில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடி ஹரியானா முதலமைச்சருடன் இணைந்து புத்தகத்தை வெளியிட்டார். இந்தியாவின் பொருளாதார வலிமை, தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஒருங்கிணைத்து புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவது உங்களால் மட்டுமே சாத்தியமாகும். டெல்லியில் நடைபெற்ற இந்திய கடற்படையினரின் கருத்தரங்கில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஈரோடு அருகே தனியார் பேருந்தில் 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் மற்றும் அவரது உதவியாளர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினர். பெண் குழந்தைகள் வெளியே செல்லவே அச்சப்படும் சூழலை ஏற்படுத்தியதுதான் அப்பா என தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியின் மாடலா என பொதுமக்கள் கடும் சாடல். சென்னை திருமங்கலத்தில் 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு போதைப் பொருள் தந்து பாலியல் தொல்லை. போதைப்பொருள் தந்து மாணவனுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக 2 பிடிபட்ட நிலையில் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினின் ஆட்சியில் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை மதுரவாயலில் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பேருந்து நடத்துனர் சிக்கினார். விடியாத திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தாததால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஆபாச செய்கை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த சேலையூர் பாரத் நகரில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்குடன் கஞ்சா மற்றும் கத்தியுடன் சுற்றித் திரிந்த 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் ரயில் நிலையம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட விராட்டிக்குப்பத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களுக்கு கல்வி கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா பஞ்சமில்லாமல் கிடைப்பதாக பொதுமக்கள் சாடல். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கோவையில் விலை உயர்ந்த ஓபிஎம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ராஜஸ்தானை சேர்ந்த நபர் சிக்கினார்.
விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை மாடல் மாநிலமாக மாறியதால் இந்திய அளவில் சமூக விரோதிகள் போதைப் பொருட்கள் விற்க தமிழகத்தை மையப்பகுதியாக பயன்படுத்துவதாகவும் எழும் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை அடித்து கொலை செய்த 4 பேர் சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 3 மாத பெண் குழந்தை காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் தண்ணீர் தொட்டியில் போட்டு கொலை செய்த கொடூர தாய் சிக்கினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை திமுக அரசு முடக்கியதாலேயே இதுபோன்ற பச்சிளம் குழந்தைகள் கொலை அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வெங்கடாஸ்திரி கோட்டை கொன்னம்பட்டி சாலையில் கால்நடை மருத்துவர் வீட்டின் கதவை உடைத்து நகை, பணம், லேப்டாப் உள்ளிட்டவை கொள்ளை. மக்கள் சிறுக சிறுக சேர்த்த பணம், நகைகள் விடியாத திமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் கொள்ளை போவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் வன விலங்குகளை வேட்டையாட பதுக்கி வைத்திருந்த 3 நாட்டு துப்பாக்கிகள், மயில் இறகுகள், முயல் பிடிப்பதற்கான வலைகள் சிக்கின. விடியாத அரசின் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் மெத்தனத்துடன் இருப்பதே வனவிலங்குகள் வேட்டையாடப்பட முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தயாரிக்க காகிதம் அறுக்கும் ஆலையின் உரிமையாளருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சில இளைஞர்கள் ஆலை மீது பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதால் பெட்ரோல் குண்டு வீசும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சிவகங்கையில் ஓடும் பேருந்தில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரிடமிருந்து நகை, பணம் திருட்டு. திமுக ஆட்சியில் காவல்துறையின் நிலையே இவ்வளவுதான் என்றால் பெண்களின் பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பொருட்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை யானைக்கவுனியில் நகை பட்டறைக்குள் அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பேர் கடை உரிமையாளரை தாக்கி 100 சவரன் நகையை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் பட்டப்பகலில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் நள்ளிரவில் 5க்கும் மேற்பட்ட முகமூடி கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. விடியாத அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொள்ளையர்கள் துணிச்சலாக உலாவிக் கொண்டிருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் நடைபெற்ற உதயநிதி பிறந்தநாள் விழா மேடையில் இளம் பெண்கள் ஆடிக்கொண்டிருந்த ஆபாச நடனத்தை தனது அருகில் ஆட சொல்லி ரசித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்சியாளர்கள் சினிமா பார்த்துவிட்டு திரை விமர்சனம் செய்வதிலும் ஆபாச கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிப்பதிலும் மூழ்கியிருப்பதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாசிநாயக்கப்பள்ளி கிராமத்தில் வீடு இடிப்பது தொடர்பான பிரச்சனையில் பஞ்சாயத்திற்கு சென்ற திமுகவினர் ஒரு குடும்பத்தினரை தாக்கியதால் பரபரப்பு. ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். விடியாத அரசு தனது பணியை நிரந்தரம் செய்யாததால் மனமுடைந்த மின்வாரிய தற்காலிக ஊழியர் கும்பகோணம் உதவி செயற்பொறியாளர் அலுவலக டிரான்ஸ்பார்மரில் ஏறி தற்கொலைக்கு முயற்சி. 6 மாதங்களுக்கு முன் புதிதாக பணிக்கு சேர்ந்த இருவரை பணி நிரந்தரம் செய்த நிலையில் அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டதால் தன்னை பணி நிரந்தரம் செய்யாமல் விடியா அரசு புறக்கணிப்பதாக சாடல். எங்களை எடுத்து ஏடிஎம்கே ஆட்சி லாஸ்ட்ல எடுத்தேன், ஃபைனல் எடுத்தது சார். ஆனால் ஆட்சி ஸ்டார்டிங் முடிய போகிற கட்டத்தில் ஒரு 10,000 பேர் போட்டாங்க சார். முடிஞ்ச பிறகு உங்க 5000 பேர் எடுக்கவே இல்லை சார். அடுத்து நான் 5 வருஷமா போராடுறேன் சார். கிட்டத்தட்ட
இங்கே போஸ்டிங் ஒன்றும் போடல. இந்த போஸ்டிங் போட சார் இந்த வாழ்வாதாரமே இந்த எங்களை நம்பி குடும்பம் என்னை நம்பி தான் சார். நான் ஒரே பையன் தான் சார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பெய்த மழையின் காரணமாக பள்ளி வளாகம் மற்றும் அரசு கட்டடங்களின் முன்பாக மழைநீர் தேங்கிய அவலம். மழைநீர் தேங்காமல் இருக்க விடியாத திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். நாகை மாவட்டம் கருவேலங்கடை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தமாக 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். மழை காலத்தில் முறையான வடிகால் அமைப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடன் வாங்கி நான் அங்கே நடுறது, இந்த மாதிரி வெள்ளத்தில் போகிறது, இதே வேலையாக இருந்துகிட்டு இருக்குங்க. எங்களுக்கு இங்கே வடிகால் சரியில்லைங்க. எங்களுக்கு எல்லா வடிகாலையும் எத்தனை கால்வாய் இருக்குது, எத்தனை கடமடை பகுதியில் எத்தனை கால்வாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்வையிட்டு எங்களுக்கு இந்த வடிமட வசதியை எங்களுக்கு வெட்டி கொடுத்து ஆற்றுல நேரடியாக வடிகிறது மாரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அரசு எங்களுக்கு இந்த வடிகால் மடையை எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். அரசு நேரடியாக கலெக்டர் எங்களுக்கு பார்வையிடணும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்கோட்டை கிராமத்தில் 100 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களில் மழைநீர் புகுந்து நெற்பயிர்கள் சேதம். விடியாத திமுக அரசு முறையான வடிகால்களை அமைக்காததால் வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை. எங்கள் ஊர் நடுவிக்கோட்டை கிராமத்தில் சுமார் 90 ஹெக்டேருக்கு மேலே 100 ஹெக்டேருக்கு மேலே நீரால் சுத்தமாக மூழ்கி வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால சுத்தமாக மூழ்கி பயிரெலாம் சுத்தமாக அழுகிருச்சு. நடவு நட்டு ஒரு மாத காலங்கள் ஆகிவிட்டது. ஒரு ஏக்கருக்கு சுமார் நான் 30,000 முதல் 35,000 வரைக்கும் செலவு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கிறோம். சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆவேச போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குடியுரிமை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் அரசிடம் ஒப்படைத்துவிட்டு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்போம் என விடியாத அரசுக்கு கடும் எச்சரிக்கை. வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, மாற்றுத்திறனாளி அட்டை, யூடி அட்டை அனைத்தும் மாநில ஆணையர் அலுவலகத்தில் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள எங்களுக்கு பட்டா வழங்கலாட்டா ஒப்படைக்கிறத செய்யறதா நாங்கள் முடிவு செய்யறோம். நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய குடிமகனாகவே இருக்க நாங்கள் அரசாங்கத்துக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம்.